உங்களுக்கு இருக்க லாங் டர்ம் பேக் பெயின் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு மேஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்று கிடையாது. ரெக்கவரிங்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் இருக்கும். நம்மளுக்கு எந்த விஷயங்களெல்லாம் பண்ணால் பெயின் இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி அந்த பெயின் வந்து பிஹேவ் பண்ணுது, நம்ம பாடி ஒரு லோடு எடுக்கிறப்ப அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகுறப்ப தூங்கி எழுந்ததுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் புரிஞ்சுக்கிறது மூலமாகவும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த லாங் டர்ம் பெயின்லேருந்து வெளியில் வர முடியும். இப்போ எங்கள் கிளினிக்கில் லோ பேக் பெயின் வர பேஷண்ட்ஸ் எல்லாம் நான் பெயினுக்கு ரொம்ப நாளாக மெடிக்கேஷன்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன், சர்ஜரி தேவைப்படுன்னு சொன்னாங்க, ஜாபை குவிட் பண்ண சொன்னாங்க, நான் வந்து ஐஎஃப்டி ஒரு 5 days வச்சுப்பேன், எக்ஸசைஸ் வந்து வீட்டில் போய் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க, அதை நான் ட்ரை பண்ணேன், அது ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம எந்த மாதிரி வாழ்கிறோம், நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு தூங்குறோம், நம்ம ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம பாடியில் மூவ்மெண்ட்ஸ் தரோங்கிறதெல்லாம் அட்ரஸ் பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லேயே பெட்டரான சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியும். அது மூலமாக கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பயமும் குறையும், பெயினும் பெட்டராகும். உங்களோட லாங் டர்ம் பேக் பெயின் நெக் பெயின்க்கெலாம் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் உங்களோட பயம் புரிதலாக மாறுறப்ப தான் கிடைக்கும்.